வாழ்க வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, செப்டம்பர் 29 ஆகினை என்ற தலைப்பிலே நம்மை இன்றைக்கு சிந்திக்க சொல்கிறார்கள் தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில். ஆகினை என்கிற மிக முக்கியமான தலைப்பு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. நம்முடைய இதயத்தின் வேகம், அதனை அளவிடுவதற்கென்று இசிஜி என்கிற கருவி இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் தானே. அதுபோலவே மனத்தின் வேகத்தை, மன அலைச்சூழல் வேகம் என்பதனை அளவிடுவதற்கு இஇஜி என்கிற கருவி இருக்கிறது. அதன் மூலம் நம்முடைய மனத்தின் வேகத்தை நம்மால் அளந்து கொள்ள முடிகிறது. எப்பொழுதும் இயல்பாக 14 to 40 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட், அதாவது வினாடிக்கு 14 to 40 மன அலைச்சூழல் வேகம் என்கிற அளவிலே நாம் இருப்போம். அதுதான் இயல்பான நிலை. உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே, மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் அது 40 என்கிற அளவிற்கு கூட போகும். 40க்கு மேல் போகக்கூடாது. அது போனால் மனநலம் பாதிக்கப்பட்டதாக கருதப்படும். ஆனால் மன நலம் உடைய எவருக்கும் 14 to 40 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் இருக்கும். ஆனால் அதனை மேலும் நுணுகி அந்த மன அலைச்சூழல் வேகத்தை குறைத்தால் என்னவாகும், குறைப்பதற்கான முயற்சி என்ன என்பதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிற செய்தி. இந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலிருந்து நம்முடைய மனதனை அமைதி நிலைக்கு கொண்டு வருவதற்கு நாம் உறங்குகிறோம். இரவிலே உறங்கும் போதும் கூட இந்த மன அலைச்சூழல் வேகம் குறைந்துவிடும். ஆனால் அங்கே ஒரு விழிப்பு நிலை இருக்காது. ஆனால் உறக்க நிலையில் கிடைக்கிற அந்த மன அலைச்சூழல் வேக குறைப்பு என்பது விழிப்பு நிலையிலும் கிடைக்க வேண்டும் என்றால் அது ஆக்கினை என்கிற ஒரு உத்தியின் மூலமாக கிடைக்கும் என்று சொல்கிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள். அதாவது ஒரு அலுவலகத்திலே ஒரு எழுத்தர் இருக்கிறார், கிளர்க் என்று சொல்கிறோம். அவருடைய பகுதியை மட்டும் கவனித்துக் கொள்வார். அதுபோல் அந்த ஒரு செக்ஷன் என்று சொல்கிறோமே, அந்த பகுதியின் மேலாளர் அந்த பகுதியை மட்டும் கவனித்துக் கொள்வார். எல்லா நிர்வாகத்தையும் கவனித்துக் கொள்வது, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் அல்லவா. எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வது என்பது ஒன்று, ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் பார்த்துக் கொள்வது ஒன்று. குறிப்பிட்ட பகுதியை மட்டும் பார்த்துக் கொள்பவருக்கு அதிலே மிக அதிக கவனம் செலுத்துகிற ஒரு ஆற்றல் தன்மை ஏற்படும். அதுபோலவே மனமானது புற வயப்பட்டு எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கும் போது மனம் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற அந்த நிலையிலிருந்து ஒரு நிலைப்படுத்தி ஒரு இடத்திற்கு வந்து அதனை நாம் பயிற்சி செய்யும் போது மன ஆற்றல் வல்லமை கூடுகிறது என்பது. மனத்தின் அலைச்சூழல் வேகத்தை அந்த பீட்டா வேவ்ஸ் என்று சொல்கிறோமே, 14 to 40 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் என்பதனை குறைக்க வேண்டும். குறைப்பது என்பதுதான் ஆல்ஃபா. அடுத்தது ஆல்ஃபா நிலை. அது 14க்கும் கீழே குறைவது, 8லிருந்து 13 அளவில் குறையும் போது உணர்ச்சி வசப்பட்ட நிலை இருக்காது, அமைதியான நிலை இருக்கும். அதற்கு எதனை பயன்படுத்துவதால் நம்முடைய உயிராற்றலையே, உயிர் சக்தியே, புருவ மத்தி என்று சொல்லுவோம். நம்முடைய புருவ மத்தி, அதுதான் ஆகினை நிலை. அந்த இடத்திலே நின்று அந்த இடத்திலே மனதை கவனிக்கும் போது மனம் ஒரு பொருளாகவோ வடிவமாகவோ எடுக்காமல் அங்கே ஒடுங்கி அந்த அலைச்சூழல் வேகம் குறைந்து மனதின் நுட்பத்தை அதிகப்படுத்துகிறது என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி கூறுகிற அந்த கருத்தை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.